ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி RS 200 சிம்பிள் தான். சிம்பிளாக பண்ணாலும் நறுக்குன்னு பேக் டயரும் ஃப்ரண்ட் டயரும். இப்போ இந்த டயரில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. சிம்பிளாக ஒரு நார்மலான பேக்கில் பிளாக் கலராக ஒரு டயரு. அது அழகாக நம்ம லுக்குக்கு எடுத்துன்னு வரத்துக்கு இப்போ சிம்பிளாக அழகாக நம்ம டயர் எப்படி லுக்காக எடுத்துன்னு வருதுன்னு இப்போ உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன். சின்ன விஷயந்தான். இந்த ஒரு ஒயிட் பெயிண்ட்டும் ஒரு பட்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு நம்ம எப்படி இந்த டயரை லுக்காக மாற்றுதுன்னு சொல்கிறோம். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த ஒரு 25 ரூபா பெயிண்ட்டும் ஒரு 2 ஏர்பட்ஸ் இருந்தாலே நம்ம இருந்தால் போதும். இந்த புது டயருக்கு தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு சூட் ஆகும். புது டயர் சொல்லி இதெல்லாம் பண்ணோம்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். எப்படி லுக்கு எடுத்துன்னு வரணும்னு பார்க்கலாம். முதல்ல எப்படி அதை ஸ்டார்ட் பண்ணுறது சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம ஒயிட் பெயிண்ட்டை பட்ஸில் எடுத்துக்கிட்டு இப்போது ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். இதுக்கு வந்து கொஞ்சம் நிதானம் தேவை. நிதானத்தோடு பண்ணோம்னா பார்க்க லுக்கு செம்மையாக வரும். அவசரப்பட்டால் கொஞ்சம் உடமாக போயிடும். அந்த எம்எல்ஏ நம்ம அதுலேயே ஒரு மோல்டு மாதிரி தான் கொடுத்துருப்போம். அது அச்சு மாதிரி நம்ம கரெக்டாக அந்த மோல்டுலேயே எடுத்துன்னு போனோம்னா உங்களுக்கு அந்த லுக்கு வந்து பக்காவாக வந்துடும். சிம்பிள் தான். சும்மா ஒரு 10 நிமிஷம், ஒரு 15 மினிட்ஸ், அதான் 10 நிமிஷம் அதுக்குள்ளே தான் இருக்கும். இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணலாம். பைக்கில் இன்ட்ரெஸ்ட்டு சும்மா வீட்டில் வெறுப்பாக இருக்குன்னா ஒரு ஃபோன் எடுத்து நோண்டின்னு இருக்காமல் டிவி கிட்ட பார்த்து கண்ணு பிரச்சனை ஆகாமல் நம்ம வந்து பிடிச்ச வேலையை ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணலாம். லுக்காக இருக்கும். ஆனால் நான் ஒன்றா இது வந்து ரொம்ப நாளைக்கு இருக்காது. சீக்கிரமாக டஸ்ட்டான கலர் மாறிடும். அடிக்கடி டச்சப் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஒன்றும் பெரிய வேலையாக இருக்காது. எந்த அளவுக்கு திக்னஸ் ஏற்றுறீங்களோ அந்தளவுக்கு அந்த பிளாக் வந்து பிளாக்கில் இந்த ஒயிட் வந்து செம்மையாக தெரியும். சரி, சின்ன ட்ரிக் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்களுக்கு இது ரொம்ப கஷ்டமான வேலைன்னு மாதிரி இருக்கும். சிம்பிள் தான். நம்ம சும்மா டைம் இருக்கப்போ வீட்டில் உட்காந்து பண்ணலாம். நல்ல லுக்காக எதனா வீடியோ எடுக்கிறீங்கன்னா அந்த டைமில் இந்த வண்டியை ஒரு லுக்காக காட்டினோன்னா இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு லுக் பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்கும். நல்ல வண்டியெல்லாம் தேய்ச்சி டயர்லாம் கழுவிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பிரைட்னஸும் பார்க்க நல்லா தெரியும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ மொத்தத்தையும் நான் ஃபினிஷ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து நான் ஃபுல் லுக்கை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். அதுக்கேற்ற டைமிங் தோணும். இப்போ ஒன்றுக்காக காட்டினா மீதியெல்லாம் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் ஃபுல் லுக்கில். ஓகே, இப்போது வீல் பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கே தெரியும் அதோடைய லுக்கு எப்படி ஃபைனல் டச் வந்துருக்கு. உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரன்னிங்லாம் சரி, நிறுத்தி வைக்கிறப்போ செம்மையாக ஃபுல்லாக பக்காவாக தெரியும். இது மாதிரி சின்ன சின்ன விஷயத்த வந்து நம்ம சிம்பிளாக வீட்லேயே பண்ணலாம். பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. சிம்பிளாக ஒரு 20 ரூபா பெயிண்ட்டும் ஒரு 2 பட்ஸ் இருந்தால் போதும். டைம் வேணும், அவ்வளோதான். ஒரு 1/4 ஹவரில் இது அழகாக பண்ணிடலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சின்ன சின்ன வீடியோ இருந்தாலும் பெரிய வீடியோ நல்ல வீடியோவாக போடுறேன். நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் எனக்கு மேற்கொண்டு பெரிய பெரிய வீடியோ நல்ல வீடியோங்களை போடுறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.